நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாகியலட்சுமி சீரியல் முடிய போகுதுன்னு நினச்ச பல பேரை நமக்கே தெரியும். அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. புது ப்ரோமோவில் என்னடா இது, இந்த கதை முடியலையா, திருப்பி தொடருதா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. இதில் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு டைம் ஜம்ப் பண்ணாங்க சில மாதங்களுக்கு பிறகுன்ட்டு. இப்போ திருப்பி சில மாதங்களுக்கு பிறகுன்ட்டாங்க. ஒரு சீரியலில் சில மாதங்கள்ங்கிற விஷயத்த காமிக்கணும்னு முடிவு பண்ணால் என்ன வேணாலும் காமிப்பாங்க. அப்படி ஜம்ப் பண்ணுறாங்க அப்படின்னாலே கதையை வேகமாக கொண்டு போகணும், இல்லை கதையை சீக்கிரமாக முடியணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆனால் இப்போதைக்கு இல்லை, இன்னும் 2-3 மாதத்தில் மிஞ்சி போனால் பாக்கியலட்சுமி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அஃபிஷியலான அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி இன்னொரு விஷயத்தை தெளிவாக காமிக்கிறாங்க. இந்த பசங்க பொண்ணுங்க ஒரு கம்பேரிஷன் வரும். ஒவ்வொரு தடவை வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது 10th 12th வந்து பார்த்தா பொண்ணுங்க தான் நிறைய மார்க் எடுப்பாங்க, பசங்க வந்து நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. ஆனால் பொண்ணுங்க டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் கடைசியாக ஒழுங்காக விவரமாக படிப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு கருத்து வரும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து அந்த பொது கருத்தை உறுதிப்படுத்தும் விதமாக தான் வந்து ஆகாஷ் ஃபெயில் ஆகிட்டார். ஆனால் வந்து கடகடன்னு இனியா அவங்க வளர்ந்து வரதுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டர் ஆகி டிவியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பொசிஷன் அப்படியே நிற்கிது. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை அவசரமாக பண்ணிடலான்னு முடிவு பண்ணி ஈஸ்வரி இப்போ திருப்பி மாப்பிள்ளை பார்க்கலாம் எத்தனை தடவை அசிங்கப்பட்டாலும் வெக்கமே பட மாட்டாங்க ஈஸ்வரி. ஸோ அதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறது ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு கும்பல் வருது. சுதாகர் சார் பெரிய பிஸ்னஸ் மேனட்டுங்கிறாங்க. உடனே கோட் போட்டு ஒருத்தர் நேராக கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டார். வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், ஒழுங்காக அவங்க ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்காங்கிறாங்க. ஏதோ இடமே இல்லாத மாதிரி. அவ்வளோ பெரிய பணக்காரனா பக்கத்தே ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து அடிமாட்டு விலைக்கு வந்து எல்லா ஜாமானையும் விற்று இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு போட்டி கொண்டு வரலாம். ஆனால் வந்து இதே இடம் தான் வேணும்னு பிரச்சனை பண்ணால் இவங்க கெட் அவுட்டுன்ட்டாங்க, முடியவே முடியாதுன்ட்டு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய பர்சனல் லைஃப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கோபி வந்து க்ளவுட் கிச்சன் வச்சுருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை கூப்பிட்டு வச்சு அவர் மூலமாக வந்து காய்களை நகர்த்தி அவரை வந்து இவங்களை திருப்பி துரோகியாக்கி எப்படியாச்சும் வந்து காலி பண்ணலாம் அவங்க பிஸ்னஸ்ன்னு பார்க்க போகிறாங்க. ஆனால் இப்போ தான் கோபி திருத்திட்டாருங்கிறாங்களே. ஸோ அதனால் இப்போ கோபி ஹெல்ப் பண்ணுவாரா, இல்லை வந்து அவரும் எதிர்த்து நின்று எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து நின்று அந்த சுதாகரை எதிர்த்து நிற்க போகிறாங்களாங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் தான் கதையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். இதை வச்சு தான் கதை மூவ் ஆக போகுதுங்கிறத பற்றி எப்படி இருக்குது உங்களுக்குன்னு சொல்லுங்கள். பாகியலட்சுமி எக்ஸைட்டிங்காக இருக்கா, இல்லைங்க போதும் சலிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை புதுசாக திருப்பங்கள் கொண்டு தான் ஓகேன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள்.